அப்படியே லைட்டாக மூவ் ஆயிக்கோங்க முருகானா. கிராஸ் பண்ணா கட் பண்ணிக்கணும்ப்பா. அவ்வளோ எவ்வளோ முடியுது. பாபா முருகனை லைட்டு தள்ளிக்கோங்க. முருகனா
உலகத்திலே வருவதல்ல கனவுனை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நன்றி. I was the 11th President of India. I want to tell you one thing. If you want to shine like a sun, thank you. நான் சிறுவனாக இருக்கும்போது இந்த மாணவர் சிறுவர்களை பார்க்கிறேன். நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பல பயன்கள் தோன்றின. நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும் பொழுது மேல்நிலை பள்ளிக்கு போக முடியுமா என்ற கேள்விக்குறி சூழ்ந்திருந்தது.
நான் ராமநாதபுரம் மேற்பள்ளிக்கு சென்ற போது அங்கு நான் கண்டதென்ன? அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது. நான் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா, பொறியியல் கல்வியில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அடித்தன. நான் 10ஆம் வகுப்பில் சென்றவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன. காரணம், எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் என் ஆசிரியர். அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர். அந்த ஆசிரியர் நல்ல லட்சியத்தை கொடுத்தார், நல்ல லட்சியத்தை கற்பித்தார். எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது. அந்த பயணத்தில் எனக்கு புத்தகம்தான் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது. எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர் மற்றும் நல்ல புத்தகங்கள். என்னுடைய வாழ்க்கை நண்பர்களே, எல்லாரும் கேளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1957 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது 1955 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது வகுப்பு மாணவர்கள் மற்றும் MIT மாணவர்கள் அனைவரும் உயிர்ப்பு சென்று விட்டார்கள். எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து எனது பிரதர்லா அகமது ஜலாதீன் எனக்கு ட்ரெண்ட் கால் செய்தார். அந்த காலத்துல இது கிடையாது, மொபைல் போன் கிடையாது. ட்ரெண்ட் கால் செய்தார். ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது. என் மனம் இருப்பு கொள்ளவில்லை. உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது. டிசம்பர் மாத கடைசியானதால் கையில் பணம் இல்லை. எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது. அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து நான் விரும்பி படித்த புத்தகம் தான். அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், எங்கள் MIT கவர்னிங் கவுன்சில் சேர்மன் புரொஃபசர் ரச்சல் சுவாமி முதலியானவர்களால் ஏரோடைனமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகம் The Theory of Elasticity என்ற பெயர். அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ₹400 ஆகும். நான் விரும்பி பிடிக்கும் ஒரு புத்தகம், விலையுறந்த புத்தகம். அதுவும் எனக்கு பரிசாக புரொஃபசர் ரச்சல் சுவாமி முதலியானவர்கள் விருது கிடைத்த புத்தகம். வேறு வழி இல்லை. அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு. என் மனம் வருத்தப்பட்டது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மூன் மார்க்கெட் சென்றேன். மெட்ராஸ் மூன் மார்க்கெட் சென்றேன். அந்த பழைய புத்தக கடையில் இருந்த ஒரு குடுமி வைத்து பிராமணர், குடும்பத்தெல்லாம் குடுக்கி அண்ணா என் ஃப்ரெண்ட் வந்து குடுமி வச்சேன். அந்த குடுமி வைத்த பிராமணர் கடைக்காரர்கள் இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்தார், புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார். படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய், உனக்கு ஏதோ அவசரம். என்ன அவசரம் என்று கேட்டார். நான் இந்த அவசரத்தை சொன்னேன். அவர் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டார். ₹50 என்று சொன்னேன். இந்த புத்தகம் எங்கே இருக்கும்? நான் எவருக்கும் விற்க மாட்டேன். நீ கோயிலுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுத்து அந்த புத்தகத்தை கொடுத்து என்று சொன்னார். அருமையான அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது. நானும் மகிழ்ச்சியுடன் மனதை பெற்றுக் கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன். இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது. எப்படியாவது புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அலைவாய்ந்தது. அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காத என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது. ராமேஸ்வரம் சென்று என் மன புத்தகத்தின் மேலே இருந்தது. புயலால் பாதிப்பட்ட வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோருடன் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக ஊர் மார்க்கெட் சென்று அந்த பழைய புத்தக கடைக்கு சென்றேன். அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி. பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கிக் கொண்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தின் மேல் உனக்கு இருக்கும் பற்றை தெரிந்து கொண்டேன். எனவேதான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன். நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினார். பெரிய மனிதர். அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கியமானதாக இருந்தது. எனவே நண்பர்களே, நல்ல புத்தகம் தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பன், எல்லா சமயத்தையும் வழிநடத்தும் நண்பன். எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் இன்றியமானவை. புத்தகங்கள் அறிவை கொடுக்கும். சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் பணம் கொடுத்து காப்பாற்றும். உறக்கத்திலே
to tell you one thing. If you want to write, write us and thank you.
தினம் இன்று கொண்டாடும் நாள். மாணவரின் பெருமை பேசும் நாள். அறிவை விதைக்கும் இளம் இதயங்கள், அதுவே நாளைய தேசத்தின் கனவுகள். திறன்கள் திறக்கும் ஒவ்வொரு கணமும் புதிய உலகம் திறக்கும் அதிசய நேரம். அன்பு, ஆர்வம், உழைப்பு, 3 தீபங்கள், மாணவரின் மார்பில் எரியும் ஒளிகள். வறுமை வந்தால் பயப்படாதே, தோல்வி வந்தால் தளராதே, முயற்சி என்ற மந்திரம் வைத்தால் மலைகளும் வணங்கும் திறம். ஆஷா சொன்ன வார்த்தை ஒன்று, வாழ்வில் மாற்றும் மந்திரம் அது. தாயின் ஆசை, தந்தையின் நம்பிக்கை, அனைத்தும் உன் கையில் நம்பிக்கை. கனவு காணுங்கள் என்றார் கலாம், அதை நனவாக்க உழையுங்கள் என்றார் கலாம். மாணவர்கள் தேசத்தின் நம்பிக்கை என்றார் கலாம். அவரின் கனவு நம் கடமை. அறிவின் தீபம் ஏற்றுவோம், புதிய உலகம் காட்டுவோம். பாசம், பண்பு, பகிர்வு சேர்த்து மனிதநேயம் மலரட்டும். நேரம் உன் ஆசானாகட்டும், உழைப்பு உன் வழிகாட்டட்டும், உண்மை உன் வெற்றி பாதையாகட்டும். ஒவ்வொரு விடியலும் புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு பொழுதும் புதிய பாடம். மனம் ஓங்கும் வெளி குறிப்பாகும். இன்றைய நாள் உனக்கே சொந்தம், உலகம் உனக்காக கொண்டாடுகிறது. கலாமின் கனவு நீயே நாளைய இந்தியா. மாணவர்களே, உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் உழைப்பும் இந்த தேசத்தின் எதிர்காலம். இதை கற்பது வெறும் பாடம் அல்ல, அது ஒரு புதிய உலகத்தின் அடித்தளம். அறிவு, ஒளி, வாழ்க்கை, வழி, உழைப்பு, வெற்றி. அதனால் நாம் அனைவரும் சொல்வோம், மாணவராய் பிறந்தோம், மாற்றம் செய்ய வேண்டும். ஏல எவ்வளவு பிரைஸ் பேசு. கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே, நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே, நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. எண்ணங்களே செயலாகுமே, செயல்களின் விளைவு பழக்கங்களே, பழக்கங்களே பண்பாகுமே, பண்பே நம்மை உயர்த்துமே. கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும். தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும். கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும். தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும். படிப்பதனால் இங்கே பயனில்லை, படைக்கவும் வேண்டுமே. எண்ணம் போலேதான் எல்லோருக்கும் வாழ்க்கை அமையுமே. சிந்திக்கலாம், சீர்தூக்கலாம், முயற்சிக்கலாம், உருவாக்கலாம், சோதிக்கலாம், சாதிக்கலாம், நிரூபிக்கலாம்.